அல்லேலூயா. இந்த உணர்வுள்ள ஆவி ஒரு சம்பவத்தை சொல்லி கர்த்தர் அப்படியே உங்களுக்கு உணர்த்துகிறார். அல்லேலூயா. சம்பவத்தை சொல்லி இதை ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தி உங்களை புரிய வைக்கும்படியாக செய்கிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில நடக்கிற ஒரு சம்பவங்கள், ஒரு சின்ன ஒரு மேட்டர், அதுல உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு திசை திருப்பத்தை கொண்டு வர முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் எங்கே இருந்து பேசுகிறார்? ஆண்டவர் சின்ன ஒரு ஸ்கேல்ல இருந்து கூட ஆண்டவரால் பேச முடியும். ஆண்டவர் சிறு குழந்தை மூலமா நம்மோடு பேச முடியும். ஆண்டவர் நீங்க போட்டிருக்கிற கண்ணாடி மூலமா கூட ஆண்டவர்களோடு பேச முடியும். நான் வச்சிருக்கிற மைக் மூலமா கூட ஆண்டவர் பேச முடியும். ஏன் நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் மூலமா கூட ஆண்டவர் பேச முடியும். உங்க காதல் கம்பல் அந்த விடும்போது கூட பேச முடியும். நீங்க மாட்டும் போது கூட பேச முடியும். நீங்க தலையை சீவும் போது கூட ஆண்டவர் கூட பேச முடியும். தலையை சீவாம கண்ணாடி முன்பு நிற்கும் போது ஆண்டவர் பேசுற மகனே வாழ்க்கை இப்படிதான் இருக்குது, அலங்கோலமா இருப்பார் முடியலாம். அதே போல வாழ்க்கை அலங்கோலம் தான் இருக்குன்னு சொல்லி புரியுது உங்களுக்கு? அதே டம்ளர் எடுத்து தண்ணி குடிக்கும் போது ஆண்டவர் பேச முடியும். என்ன பேசுவார்? இப்படிதான் உன் தாக்கத்தை நான் தீர்ப்பேன், என்னிடத்துல வந்தான்னு சொல்வார். அந்த தண்ணீரை நீங்க எடுக்கும்போது கீழே விழுந்து சிந்து பொழுதும் ஆண்டவரோடு பேச முடியும். என்ன பேசுவார் போது? நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்தேன், இந்த தண்ணீரை நீ கீழே போட்ட பார்த்தியா? அள்ளு தட்டி அசாட்டா எடுத்தா கீழே விழுந்துச்சு பார்த்தியா? அதே போல நான் கொடுத்த ஜீவ தண்ணீரை தான் நான் கீழே ஊற்றிட்டேன். நீ பேச முடியும். அல்லேலூயா. தேவன் ஒரு காரியத்தை உணர்வுபூர்வமாக நம்மோடு கூட ஈடுபட முடியும். நம்ம நேரங்கள் முழு எங்கே இருக்கிறார், உனக்கு என்ன வேண்டும், இதோ போடி, இந்த உனக்கு அழகு, இதோ உனக்கு எல்லாரும் கால விழுகிறாங்க, கால விழுது, எல்லாரும் கால விழுகணும்னு எதிர்பார்க்கிறீங்களா? சொல்லுங்க. அந்த முதல் நம்மோடு கூட பேசுகிறதுக்கு அவருக்கு மொழியும் தேவையில்லை, பணமும் தேவையில்லை, பெரிய ஒரு கட்டணம் தேவையில்லை, பெரிய ஊழியக்காரம் தேவையில்லை. சிறு பிள்ளை மூலமா பேசி போயிடுறாங்க. உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்க இதயத்தில் அப்படியே பேசுவாங்க. ஆண்டவர் என்ன சொன்ன? உங்க தலைவர்கள மயிரெல்லாம் உங்க தலைவர் மயிர் மூலமா கூட பேசுறாரு. அப்படி பார்த்ததோ பிரசங்கப்படி அடிக்கிறாரா? முடியும், அவரால் முடியும். நான் சொன்னேன், அலங்கோலமா போய் நிற்கிறீங்க, அலங்கோலமாக நின்று நினைத்தவன் அலங்கமாய் மாறி நின்றே திருமையானே. அல்லேலூயா. சொல்வார், அலங்கோலமா கொடி இருக்குல்ல, நீ அலங்கோலமாக மாட்டேன், நீ பிடிச்சிட்டேன், அலங்கமா நின்று சொல்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. முடியுமா? முடியுமா? முடியாதா? ஆண்டவர் என்னோட பேசவே மாட்டார், என்னோட பேசவே மாட்டார் சொல்றீங்க, இது நியாயமா? மல்கியால ஆண்டவர் அழுகிறார். மல்கியா புஸ்தகத்தை எடுத்து பாருங்க. என்னோடு அந்த பேசும்போது ஆண்டவர் சொல்றாரு, என்னை கர்த்தர் எங்களை பார்க்கவே மாட்டாரு, எங்களை பார்க்கவே மாட்டாரு, எங்களை நேசிக்கவே மாட்டாரு சொல்றாரு, குறை சொல்றாங்க. பாருங்க, மத்தேயு மல்கியா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது, கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் விரோதமா என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்ன எனக்கு விரோதமா நீங்க பேசுனீங்க, என்னப்பா பேசுனீங்க? தேவனை சேவிப்பது பெரிதான், அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறதுனாலும் சேனையில் கர்த்தருக்கு முன்பாக துதித்து நடக்கிறனால என்ன பிரோஜனம்? இப்போது மாங்காய்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், விடுவிக்கப்படுகிறார்கள் என்று சொல்கிறார்கள் என்று சொல்லி அவர் சொல்ல, எனக்கு விரோதமா நீங்க பேசுற கடினமா பேச்சுகள் கடினமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்றார். நீங்க என்ன சொல்றீங்க? ஜோம் பண்ணி என்னத்தை கண்டோம், ஆண்டவர் சர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்டோம் சொல்றீங்களா? சிலர் சொல்றோமா இல்லையா? என்ன ஆண்டவர் ஆசிரிச்சிட்டாரு, அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க சொல்றோமா? அதான் அயங்காரிகள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. 15ஆம் வசனம் சொல்ற, அப்படிதான் அந்த சிறு ஜனங்களா சொன்னாங்க. இப்போது மாங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பற்றி பார்த்தாலும்
விடுவிக்கப்போனா அவங்க விடுவிக்கப்பட்டு நல்லா இருக்கிறாங்களே, சுகமா இருக்கிறாங்க என்று சொல்லுகிறீர்கள். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். அல்லேலூயா. நீங்க என்ன பேசுறீங்கிறத கர்த்தர் கவனிச்சுட்டே கேட்பார். சில பேருக்கு உட்கார்ந்து பேசுறதையும் கேட்பார். நானும் தான் சொல்ல அந்த ஆத்மாக்களை வரலான்ற என்னன்னு ஊழியம் செய்யறோம், ஜெபம் பண்றோம், ஆத்மாக்கள் சரியா வரலன்னா அதையும் ஆண்டவர் கேட்கிறார். நீங்க முறுமுறுக்கிறீங்க கேட்கிற, நான் முறுமுறுக்கிறேன் இப்ப கேட்கிறேன். சொல்றமா சொல்லலையா? அல்லேலூயா. கர்த்தர் இவ்வளவுதான் பேசினாலும் பேசல என்னன்னு ஆண்டவர் பேச மாட்டார். ஓரமா அதான் ஆண்டவர் சொல்றார், ஒரு ஓரமா கூட்டிட்டு பேசுறேன். அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், நம்ம சர்ச்சுக்கு போறோம், கர்த்தரை தேடுறோம், ஒண்ணும் நமக்கு போனோம், சரி மாட்டேங்குது, ஆசைய மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குன்னு சொல்லி அப்படி பேசுறதா ஆண்டவர் பார்த்துட்டே கேட்டு இருக்காரு. கடினமா ஒரு மனசு சொல்ல, என் சொல்லுகிறது கர்த்தர் கடினமா இருக்கு. உங்கள் பேச்சுகள், பேசின பேச்சுகள் கடினமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்றார். அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான் சொல்றவா, அதெல்லாம் ஆண்டவர் ஒன்று கேட்டுட்டு இருக்கிறார். அதான் சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பான். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் நாவ புஸ்தகம் ஒன்று அவர்களுக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அது சொன்னாரே, சம்பத்தை சேர்க்கும் நான் அவர்கள் என்னுடையவர்கள் இருப்பாங்க என்று சேனையை கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன் சொல்றார். ஒரு குமாரனை கடாட்சிக்கிறதுனா நேசித்து அற்புதம் செய்கிறது போல, அவர்களுக்கு வேண்டிகிறதை செய்கிறது போல ஏற்ற வேலையை நான் செய்வேன். அல்லேலூயா சொல்றார். ஸ்தோத்திரம். பாருங்க, அப்ப அங்க இங்க சொல்றாங்க, நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவர் ஊழியம் செய்யாதவனுக்கு இருக்கிற வித்தியாசத்தை திரும்பமாய் காண்பீர்கள். அவர் சொல்றாரு, ஏற்ற வேலையில எல்லாம் வழங்க செய்வேன். கோதுமை பதர் ஏமாத்திரம் ஒரு நாள் வரும், அப்பொழுது அது தெரியும் சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா, அதுதான் நான் சொல்றேன், கர்த்தரால எல்லாம் பேச முடியும். நம்ம பேசுகிற பேச்சுகள், நமக்கு நினைக்கிற நினைவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்து வச்சிருக்கார். அப்ப நம்ம கர்த்தருக்கு பிரியமானதே நம்ம பேசணும். இன்னும் நிறைய இருக்குது. இந்த எசிக்கா மேல எடுத்து போயிடுச்சுன்னா நம்ம புலப்படுறதெல்லாம் அவருக்கு சன்னிதானத்துக்கு போகத்தான் செய்யுது. நம்ம முருகு இருக்கிறது, கர்த்தரை செய்ய மாட்டாரே, அதை செய்ய மாட்டாரே, என்ன பிரயோஜனம்? நம்ம எல்லாருக்கும் பர்ஃபெக்டா இருக்க மாதிரி சில பேர் நம்ம குறைவான பேச மாட்டோம். ஆண்டவர் செய்யாத குறித்தே நம்ம சொல்றோம். ஆனா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து நம்ம மூலமா சில அற்புதங்களை செஞ்சிருப்பாங்க. இப்ப தெரியாது, நம்ம பரலோகத்துக்கு போகும் பொழுதும் கண்டிப்பா அதை நிச்சயமாய் பார்க்கும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். இப்ப இன்னும் கர்த்தர் இங்க வெளிப்படுறார் பாருங்க. ஸ்தோத்திரம். விசேஷமா எடுத்துக்கணும். நம்ம 1 ராஜாக்கள் புத்தகம் எலியாவினுடைய காரியத்திலே நம்ம பார்க்கலாம். எலியாவை பற்றி சொல்லப்பட்டிருக்க வசனத்தை எடுத்துக்கணும். எலியா 1 ராஜாக்கள் புத்தகம் 19ஆம் அதிகாரம். அல்லேலூயா. இந்த வசனத்துல நம்ம அந்த கர்த்தர் பேசுகிற சத்தத்தை கேளுங்க. ஸ்தோத்திரம். அதுல ஆண்டவர் பேசுவார். ஸ்தோத்திரம். 11ஆம் வசனம். 11ஆம் வசனம். எலியா, கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. அப்பொழுது ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றின் பின் பூமி எதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி எதிர்ச்சியில் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி எதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபொழுது தன் சால்வினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபின் வாசலில் இருந்தான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே என்ன காரியம் என்கிற சத்தம் உண்டாயிற்று. கண்களை முடிச்சோம். ஆண்டவரே, எங்களோட தொடர்ந்து இந்த வசனத்து மூலமாக பேசினீர். தொடர்ந்து பேசுங்கப்பா, ஆசீர்வதிங்க. உண்மைக்கு தாழ்ப்பா, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இந்த எலியா பத்தி நல்லா உங்களுக்கு தெரியும். எலியா இயேசுவுக்கு பயந்து ஓடி வரார். அப்பொழுது ஒரு கெபில போய் ஒளிச்சுக்கிட்டார்.
கெபில போய் இருக்கும் பொழுது கர்த்தர் அவனோட வந்து பேசுறார். பேசும்போது ஒரு வெறும் காற்றுல கர்த்தர் இருப்பாரா? ஒரு பெரிய ஒரு காற்று வருகிறது. அல்லேலூயா. பர்வதத்தில் எனக்கு முன்பதாக வந்து நீர் சொல்றார். ஒரு மலை மேல வந்து அப்படியே நிக்க சொல்றார். காற்று வருகிறது. அடுத்து என்ன வருகிறது? பூமி எதிர்ச்சி ஏற்படுகிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அக்கினி வருகிறது. அக்கினி இல்ல, அப்புறம் ஒரு மெல்லிய வாய்ஸ்ல ஒரு சத்தம் கேட்குது. அல்லேலூயா. ஒரு மெல்லிய வாய்ஸ்ல சத்தம் கேட்கிற அந்த சத்தத்துல ஆண்டவர் பேசுறார். அல்லேலூயா. அப்ப இவன் இந்த எலியாவை சொல்றான், ஒரு பெரிய ஒரு பலத்த காற்று, அதுல கர்த்தர் இருப்பாரா? அதுலயும் கர்த்தர் அங்க இல்லை. அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம பெரிய ஒரு காரியத்தை நம்ம தேடிட்டோம், பெரிய காரியம் நடக்காதான் இருக்கும். அங்கேயும் இந்த கவனம் இருப்போம். துளசி கேட்டு கை பார்க்கலையா? பரவாயில்ல. பெரிய ஒரு காற்று, அதுலயும் அந்த காற்றிலும் கர்த்தர் இல்லை. நம்ம என்ன சொல்ல, பெரிய பெரிய காரியம் நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கோம். சில பெரிய காரியத்திலும் கர்த்தர் இருக்கு உப்பு அடிக்கன்னு சொல்லுவேன். ஆனா அங்க அதுல கர்த்தர் இல்லை. அவன் நினைத்த மாதிரிக்கு கர்த்தர் அங்க இல்லை. இல்லையா? அப்புறம் பெரிய பூமி அதிர்ச்சி ஏற்படுகிறது. பூமி கர்த்தர் வந்துட்டார். பூமி அசைந்தா என்ன ஆகும்? அந்த இடத்துல நம்ம கண்ணுக்கு முன்னாடி பூமியில அசைஞ்சு குழுங்குது. கர்த்தர் வந்துட்டார், கர்த்தரே வந்துட்டார். இப்ப எதுதான் அசைச்சு? அதுல கர்த்தர் இல்லை. அல்லேலூயா. இப்ப நம்ம எதுலாம் கர்த்தர் இருப்பார் நினைப்போமோ அதெல்லாம் கர்த்தர் இல்லை. எலியாவை காட்டினமான ஞானவான்களா? எலியாவை காட்டிலும் நல்லா ஜெபம் பண்றவர்கள் தான். எலியாவை காட்டிலும் பாக்கியவான்கள் என்ன? இயேசு நமக்காக வந்தார். அல்லேலூயா. ஆனா அந்த பழைய ஏற்பாட்டு சம்பவத்தை ஆண்டவர் நமக்கு பொறுமை எழுதுறார். சில காரியங்களில் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அங்க கர்த்தர் இருக்க மாட்டார். ஒருவேளை அங்க இருந்தாலும் கூட உங்களுக்கு உத்தரவு கொடுக்க மாட்டார். உங்களுக்கு எங்க இருந்து உத்தரவு வரும்? அல்லேலூயா. இப்ப நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த எலியா ஒரு 850 பாகால் தீர்க்கதரிசியை வெட்டிட்டு ஒரு வானத்தின் அக்கினி இறக்கிட்டு வந்து நிற்கும்போது அவனுக்கு ஒரு செய்தி வருது. உன்னை நாளைக்கு கொலை செய்யறதுக்கு ராணி கேட்டுக்கிறான், பேசப்படுறான். உடனே அவர் பயந்துட்டு தன்னுடைய சேவகர் பண்ணிட்டு ஓடுறாரு. போய் சூரச்செலி கீழே படுத்துட்டார். சூரச்செலியில இருக்கிற அவருக்கு கர்த்தருடைய தூதனானவரே அங்க வராரு. பாருங்க, அதை எடுத்து பாருங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய தூதன். கர்த்தருடைய தூதன்னா இயேசு கிறிஸ்து கூட வச்சுக்கலாம். 7ஆம் வசனம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம். சரி, ஸ்தோத்திரம். யார் வந்தது? கர்த்தருடைய தூதனே வந்துட்டார். கர்த்தருடைய தூதனே வந்து சொல்றார், எழுந்துரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பிரயாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் அதே போல சாப்பிடுறார். அப்பொழுது அவன் எழுந்திருந்து 8ஆம் வசனத்தை படிங்க. பாருங்க, ஒரு நடந்தபடியே போற 40 நாள் எழுந்து நல்லா சாப்பிடுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நீ போக வேண்டிய தூரம் கெட்ட பண்ணது. இட் some more farther is a long journey. பாருங்க, நீ ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே நல்லா சாப்பிட்டு 40 நாள் போறான். அல்லேலூயா. எங்க போறான் கேட்டா, அவன் எழுந்திருந்து புசித்துக் கொண்ட போஜனை படத்தை 40 நாள் ஒரு தேவனுடைய பரமதம் மட்டும் நடந்து போனான். சரி, இப்ப இங்க நல்லா கவனிங்க. அவன் யாரு போஜனம் கொடுத்தது? கர்த்தருடைய தூதனானவர் தானே சாப்பாடு கொடுத்தாரு. கொடுத்துட்டு அந்த போஜனத்துல எத்தனை நாள் சாப்பிடாம போனாரு? 40 நாள் நடந்து எங்க போனாரு? ஓரே பர்வதம் மட்டும் போயிட்டார். ஓரேங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? The Mount of God அப்படின்னு இங்கிலீஷ் பேர் போட்டிருக்காரு. Mountain of God அப்படின்னா அது ஓரே தேவனுடைய, அதிலே எழுதி நினைக்கிறேன். பாருங்க, தேவனுடைய பர்வதம் மட்டும், ஓரே தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். தேவனுடைய பர்வதம் போயிட்டான். இப்ப ஆண்டவர் வாங்க வாங்க எலியா வாங்க வாங்க உள்ள வாங்க, உங்களுக்காக இருந்து பார்த்தா இங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாரா? அங்க என்ன சொல்றாரு? ஆண்டவர் அங்க வந்து வந்த பிறகு வந்தவர் வாட் ஆர் யூ டூயிங் ஹியர் அப்படின்னு கேட்கிறார். எலியாவே, என்ன எதுக்காக நீ வந்த? கேக்குதா? உங்க வீட்டுக்கு வந்து நல்லா சாப்பாடுலாம் கொடுத்துட்டு வந்துருங்க, சர்ச்சுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். நீங்க சர்ச்சு சாப்பிட்டு சாப்பாடுலாம் பாசு கொடுத்துருக்காரு. அது நல்ல பெருமுள்ள சாப்பாடு, நல்லா கடாக்கறி மாக்கறி அந்த கறியெல்லாம் கொடுத்து நல்லா பழங்கள்லாம் வாங்கி கொடுத்து வந்திருக்காரு. சர்ச்சுக்கு வந்து வந்தப்ப எங்க வந்தீங்க? என்ன என்ன எங்க இங்க வந்தீங்க?
கேட்டா என்ன சொல்லுங்க? என்ன பாஸ் இப்பதான் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு திரும்ப இங்கதான் என்ன எங்க வந்திருக்க, என்ன இங்க என்ன உங்களுக்கு வேலை கேட்டுனா அதே கூட ஆண்டு கேட்கிறார். அங்க இருந்து கட்டளை தூரம், அங்க இருக்கிறாரு, அங்க சாப்பாடுலாம் முடிஞ்சு பிரயாணம் பண்ணணும் ரொம்ப தூரம். ஆனா ஊர் பேரெல்லாம் சொல்லல. வெக்கு 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 40 நாள் நடந்து 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 போய் தேவனுடைய பர்வதம் மட்டும் போயிட்டார். தேவனுடைய மவுண்டன், அது கர்த்தருடைய மலை. அங்கதான் சீனாய் மலை சொல்றாங்க. அந்த ஓரி மலை சீனாய் மலை சொல்றாங்க. அந்த சீனாய் மலையில தான் ஆண்டு 10 கற்பனைகளை கொடுத்தார். மோசேக்கு தரிசனமானார். அங்க அந்த ஓரி மலையில கர்த்தர் பேசினார், முகமுகமா பேசினார். அந்த மலை தான் சாதாரண மலை கிடையாது. அந்த மலைக்கு வந்து நின்றுட்டார். மோசையோட பேசுனது கூட ஒருவோட பேசுறோம் பார்த்தா ஆண்டு என்ன இருக்கிறாரு, ஏயாவே உனக்கு என்ன வேணும், இங்கே உனக்கு என்ன காரியம்? இப்ப நீங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன காரியம் இங்க அப்படின்னு கேட்ட அதே மாதிரி கேட்கிறார். அப்ப என்ன உனக்கு சில நேரம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணணும் இல்ல, ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு 40 நாள் உபவாசத்தோடு நடந்து வந்திருக்காரு. சாப்பிடாம செய்யாம நடக்கணும். வேண்டுதல் காரியம் என்னன்னா, அதான் பசங்க உபவாசிக்கிறதே இல்லை. என்ன அது வேற உபவாசத்துக்கு ஆண்டு கொடுக்கலன்னா என்ன செய்ய, அதுக்கு இவர் கொடுக்காமலே போட்டு நாங்கள் உபவாசிக்கிறது அப்படின்னு சொல்லிருந்து அப்படின்னா மோசே உபவாசித்தாரு, ஏசா உபவாசித்தாரு கேட்டாங்க. அல்லேலூயா. ஆனா இவர் உபவாசத்தோட 40 டேஸ் நடந்து வந்து நின்றா உன் காரியம் என்ன, இவர் எதுக்காக வந்த, நீ கேட்கறது ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்குதா? சில வேலை நம்ம வாழ்க்கையில் அப்படிதான் பிரயாசப்படும், ஓட்டமா ஓடும், ஒரு பிரயோஜனம் அழுது ஜோகம் பண்ணீங்க, ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஒரு பிரயோஜனம் இருக்காது. சில வேலை அங்க ஓடி இங்க ஓடுவீங்க இருக்குமா? சில பேர் நம்ம சில நேரத்தில் அந்த ஜோம் பண்ணும்போது பாருங்க, கர்த்தர் சில பேர் அற்புதம் இல்லையா? இப்போ நான் இதோட சிஸ்டம் நானும் இந்த சர்ச்சுக்கு முன்னாடி சென்னையில் ஒரு பெரிய ஒரு ஆளை பார்க்கறதுக்காக ஒரு 20 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி வெயில போகிறோம். போனால் அங்கே அவரை பார்த்தாலும் கூட ஒன்றும் நடக்கல. ஒரு அங்கே மினிஸ்ட்ரி பெரிய ஒரு ஆள் தான். ஆனால் உதவி செய்ய பார்த்தா கடைசியில் ஒரு 5ஆவது இடம் ஒன்று நடக்கல. அப்போ நம்ம ஊரில் வந்து உட்காந்து ஒரு இடத்துல ஜோன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கூப்பிட்டு வந்து பாஸ்டர் வந்து ஒரு 10,000 நாணயம் கொடுத்தாரு. எப்படி இருக்கும்? ரொம்ப 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 ஓடணும். நானும் சிஸ்டம் ஓடி மெட்ராஸ் இருப்போம். 18 கிலோமீட்டர் வெயில போயிட்டு அங்கே போயிட்டு இப்போ வந்தா உண்மை நடக்காது. நம்ம சேர்றாண்டவரே ஸ்தோத்திராண்டவர் தான் ஜோம் பண்ணா ஒருத்தர் பாஸ்டர் ஐயா சொல்லி மாஸ்டர் நட்டு ஜோம் பண்ணிக்கிறாங்க. ஒரு 10,000 நாணயம் ஒரு 5-6 மாசம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. பாருங்க, சில பேர் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். அப்படி நான் எங்கே போனாலுமே சார்ஜ் சொன்னேன். அல்லேலூயா. நான் ஒரு இடத்துல ஒரு 2000 ரூபாய் கணக்கு தருவாங்க, போய் வாங்கலாம் பார்த்தா ஏதோ டீ கட்டிக்கலாம், ஏதோ அது 2 மாசம் கொடுக்கல. சரி ஜோம் பண்ண வரைக்கும் போகக்கூடாதுன்னு ஜோம் பண்ணிட்டே இருக்கேன். ஜோம் பண்ணா அவங்க பாட்டுலாம் கேட்குறேன். பெரியவரே அழைத்தவர் பெரியவரே, சொன்னதெல்லாம் பிழையின்றி செய்பவரே, அந்த பாட்டு தான் மனசு அடிச்சு. அழைத்தவர் பெரியவரே, பெரியவர் அப்படிதான் ஊழியத்துக்கு வந்திருக்காரு. அவர் நடத்துவார். அந்த லோன் கட்டணும் பீஸ் கட்டணும். ஒரு 100 தடவை பாடிட்டேன். அழைத்து பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, நீங்க தான் பார்க்கணும். 4 நாள் ஜெபம் பண்ணா அந்த சனிக்கிழமை ஒரு 5,000 கொடுத்தாரு. அதையும் எடுத்து 3,500 ரூபாய் கொடுத்தாச்சு. ஏன்னா அவங்க கட்ட வேண்டிய 15,000 ரூபாய் கட்டணும், 18,000 ரூபாய் கட்டணும். 5,000 வச்சு என்ன செய்ய முடியும்? நம்ம பார்த்தோம், ஆண்டவரே கெட்ட வண்டி 18,000 ரூபாய் இருக்கு, இன்னும் பழைய பேரம் கேட்டோம்னா 40,000 ரூபாய் வரும். இந்த 5,000 என்ன செய்ய போறேன்? நாளைக்கு காலை 10,000 ரூபாய் ஒரு கார் கட்டணும். இது கொடுத்துறேன். 3,500 ரூபாய் ஒரு வீட்டுக்கார அங்கங்க 4,000 ரூபாய் கொடுத்துட்டேன். நீ மனைவி சுற்று கேட்கணும்னா அவனை கொடுத்தீங்களா? அவர் காலையில் ஞாயிற்று காலேஜ் வந்து ஒரு சகோதரி 10,000 ரூபாய் பாருங்க. அது அப்படியே மறுநாள் ஒரு 3,000 ரூபாய் 4,000 ரூபாய் இருந்துச்சு. போட்டு ஒரு லோனை அடைச்சி சோதனை இருந்துச்சு போன மாசம். அல்லேலூயா. நம்ம சில பேர் நம்ம நினைப்போம் நமக்கு நடக்காது.
அங்க நடக்குமா, இங்க நடக்குமா, இப்படி நடக்குமா, அப்படி நடக்குமா, எதுவுமே நடக்காது. சில நேரம் அப்படி சும்மா உட்காரவும் கூடாது. நம்மளால முடிஞ்ச வேலையை செஞ்சு கொண்டிருக்கணும். அது ஒரு பக்கம். நம்ம முடிஞ்ச ஊழி, இப்ப எனக்கு ஊழி என்னன்னா அப்ப நம்மளால என்ன ஒர்க் முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டே ஆண்டவர் சொன்னது காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமா நமக்கு ஒரு அர்த்தம் செய்யும். அப்ப அதே போலதான் இந்த காரியம் கர்த்தர் ஒரு பெரிய ஒரு பருவத்தை பழக்கிற மாதிரி காட்டு வருகிறது. பெரிய ஒரு பருவத்தை பழக்க பாருங்க. அதான் வசனம் என்ன எழுதப்பட்டு பழத்தை காட்டு. அந்த காட்டு எப்படி அடிக்குதான் பாருங்க. அதை சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம் 10-11 வசனத்துல அவன் சொல்ற ரொம்ப கர்த்தருக்கு பாருங்க நிக்கிறான். கூட்டு அந்த அழைச்சி கொண்டு வந்து நிறுத்தினவர் யார்? கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறது, கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று. அல்லேலூயா. எப்படி ஒரு காற்றடிக்குது, பயங்கரமா அடிக்குது. இப்ப அதை கொண்டு வந்தவர் யாரு? காற்றை கொடுத்தவர், காற்றை புறப்பட பண்ணவர் யாரு? இந்த நடக்க சொன்னவர் யாரு? நடக்க சொன்னவர் ஆண்டவர் தானே. பிரயாணமா போனார். ஆனா ஊரை சொன்னாரா? ஊரை சொல்லல. அல்லேலூயா. ஏன்னா அவங்க கொழுப்படம் தெரியல, அடக்கணும். கொழுப்பு அடக்கணும், அடக்கூடாதான். சிலர் நம்ம திமிர்